குவைத் நாட்டில் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 45 இந்தியர்கள் உயிரிழந்தார்கள். அந்த உயிரிழந்தவர்களின் உடல்களுடன் ராணுவ விமானம் இப்போது கொச்சிக்கு வந்திருக்கிறது. அந்த உடல்கள் முதல்கட்ட சோதனைகள் மற்றும் அடையாளம் காணப்பட்டு அந்த உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒருவர் உயிரிழந்த சூழ்நிலையில் இப்போது பலி எண்ணிக்கையும் 50ஆக உயர்ந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் 45 உடல்களுடன் இந்த ராணுவ விமானம் கொச்சி வந்திருப்பதாக வந்தடைந்துள்ளது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேர் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த 24 பேர் மற்றும் கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒருவரின் உடல் உள்ளிட்ட 31 உடல்கள் தற்போது விமானத்தில் இருந்து இறக்கி வைக்கப்பட்டுள்ளன. கொச்சி விமான நிலையத்தில் கர்நாடக மாநில அதிகாரி, தமிழகத்தைச் சேர்ந்த அயலக தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி, கேரள மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் இந்த உடல்களை உறவினர்களிடம் ஒப்படைத்து அவர்களுக்கு ஆறுதல்களும் அவர்கள் நல்லிணக்கத்திற்கான ஏற்பாடுகளையும் அரசு தரப்பில் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கொச்சி விமான நிலையத்தில் குழுமியுள்ள பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அந்த குவைத் பணியாளர்களின் உறவினர்களுக்கு தகவல்கள் அளிக்கப்பட்டும் அவர்களது உடல்களை ஒப்படைக்கும் பணியும் இப்போது நடைபெற்று வருகிறது. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த 7 தமிழர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பேரின் உடல்களும் இந்த ராணுவ விமானத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதில் தஞ்சை மாவட்டம் பேராவூரணியைச் சேர்ந்த ரிச்சர்ட் ராய் மற்றும் திருச்சியைச் சேர்ந்த ராஜு எபனேசர், ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராமு, தூத்துக்குடியைச் சேர்ந்த வீராசாமி மாரியப்பன், திண்டிவனத்தைச் சேர்ந்த முகமது ஷெரீப், கடலூரைச் சேர்ந்த சின்னத்துறை என்ற கிருஷ்ணமூர்த்தி, சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த சிவசங்கரன் கோவிந்தன் ஆகியோரின் உடல்களும் இந்த விமானத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அவர்களது உடல்கள் அடையாளம் காணப்பட்ட பின்னர் ஆம்புலன்ஸ்களில் அந்தந்த மாவட்டங்களுக்கு உறவினர்கள் மூலமாக ஒப்படைக்கப்பட இருக்கின்றன. தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேரின் உடல்களையும் பெற்றுக் கொள்வதற்காக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கொச்சி விமான நிலையத்திற்கு நேரில் சென்றிருக்கிறார். அவர் தமிழகத்தைச் சேர்ந்த இந்த 7 மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களிடம் அந்த உடல்களை ஒப்படைக்க இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அங்கு குவைத்தில் விமான விபத்தில் அந்த அடுக்குமாடி கட்டிட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50ஆக உயர்ந்திருக்கிறது. அடுக்குமாடி குடியிருப்பு மங்காஃப் என்ற இடத்தில் ஒரு கட்டுமான நிறுவனத்தில் ஊழியர்கள் 6 மாடி கட்டடத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அதில் 196 பேர் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக அந்த தகவல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இது தவிர அங்கு தீ விபத்தில் கருகி உயிரிழந்தவர்களின் உடல்கள் அடையாளம் காணுவதிலும் அவர்களுக்கு DNA சோதனை நடத்தி அடையாளம் காணும் பணியை மேற்கொள்வதிலும் காலதாமதம் ஏற்படுகிறது.